போதுமா இல்ல இன்னும் ஏதாவது நடக்கணுமா? சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இப்படி கலங்கடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே. உங்களால இந்த குடும்பம் மொத்தமும் சாவோட விளிம்ப தொட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே உங்களால தானே. ஏன் சூர்யா இதெல்லாம் பார்த்தும் கூட உங்க மனசு கல்லாக்கிக்கிட்டு இப்படி எதுவும் பேசாம நிக்கிறீங்க? எப்படி உங்களால முடியுது? இப்படி குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன்னு நினைக்கிறீங்க. இப்படி நினைக்கிற நீங்க எதுக்காக சூர்யா என்ன காப்பாத்துனீங்க? அப்படியே போய் சேரட்டோன்னு விட்டுட வேண்டியதானே. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன வேற என்ன எப்படி பேச சொல்றீங்க? சூர்யா, சத்தியமா சொல்றேன், இந்த பிரச்சனையில இருந்து நீங்களும் மகாவும் மீண்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் வயித்துல இருக்கிற குழந்தைய கூட பெருசா நினைக்காம நான் இதுல இறங்கினேன். கடைசியில என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. அப்பப்பா, இன்னும் என்னெல்லாம் குடும்பம் வரும்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. வா. ஏய், இங்க இரு. ஆடல. இத பாரு, நான் சொன்ன விஷயத்தை மட்டும் தான் சொல்லணும். உள்ள சூர்யாவும் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இருக்காங்க. புரியுதா? ஏதாவது மாத்தி கீத்தி பேசுன அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல இருக்கிற யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஜாக்கிரதை. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும் கேட்டா, அந்த டீ கடைக்கிட்ட சூர்யான்னு ஒருத்தர் தேடி வந்ததா சொன்னாங்கன்னு சொல்லணும். பின்னாடியே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லணும். இவங்க எல்லாரும் என் போட்டோவை காட்டி கேட்டதுனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரிங்க, நான் அப்படியே சொல்றேன். வா. சூர்யா, டேய், என்னடா சூர்யா இது? நீ எவ்வளவு நல்லவன். ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க போய் இன்னைக்கு மொத்த குடும்பம் இந்த சிக்கல மாட்டிட்டு இருக்கு. இங்க பாரு, சரோஜினி டாக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த குழந்தை உன்னோட குழந்தை இல்லங்கிறத என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பவாவது உண்மையை சொல்லுடா. உங்களுக்கு மகாவை பார்த்தா பாவமா தெரியலையா? அவ கூட சந்தோஷமா வாழணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? என்ன மாப்பிள்ளை இது? இத பாருங்க, இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. இத பார் சூர்யா, நடந்த பிரச்சனை எல்லாம் போதும். இனிமேலாவது எல்லாரும் நிம்மதியா இருப்போம்ப்பா. சூர்யா, இப்ப இந்த குடும்பத்தோட சந்தோஷமே நீ சொல்ல போற உண்மையில தான் பாரு. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.